உண்மையான இயக்குநர்கள் தொண்டை. நீங்கள் அதை நிறைவேற்றுகின்ற இடத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் நான் எம்ஜிஆர் விட பெரிய தலைவர், ஜெயலலிதாவோட நான் பெரிய தலைவர் நினைச்சுக்கிட்டு நீங்களே உங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொண்டு உங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். இதன் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கத்தினுடைய செங்கல் ஒன்று ஒன்றா உருவுறாங்க. நான் சொல்றதுக்கு காரணம் 2026 உங்களை உடைக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு சினிமா நடிகனை தயார் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஒரு தமிழ் தேசியன்ற ஒரு போர்வையை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெண்டு பக்கம் பிரிக்கிறாங்களா? இந்த ரெண்டு பேரும் பிரிக்கிற ஓட்டு அதிமுக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிற சண்டையால அதிமுக ஓட்டு தான் பிரியும். இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டை பிரிச்சலாம் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் முட்டாள்தனமான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று இருக்கின்ற வாக்கை எந்த சக்தியாலும் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு பிரிக்க முடியாது. அது இன்டாக்ட்னு சொல்லுவாங்க. அது கூட இருக்கிற கூட்டணிகள் சேருகின்ற போது உடனே சொல்லுவான், கூட்டணி இல்லாம திமுக நின்று பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்தியா பூரா இருக்கிற கட்சியெல்லாம் திருடி திருடி கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு மாநிலத்தை திருடுறீங்க. இந்த டிஷர்ட் கும்பல் சாயந்தரத்தில் என்ன சொல்லணும், கூட்டணி இல்லாம திமுக நின்று இருக்கா, வரலாறு இருக்கா? டே, எங்கெல்லாம் போய் திருடுறீங்க? ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருடுறீங்கடா ஆட்சிய. ஓட்டு திருட போறீங்க. சந்தி சிரிக்குது எலெக்ஷன் கமிஷனு. அதை விட்டு ஏன் திமுக மட்டும் கூட்டணி இல்லாம நிக்கணும்? பைத்தியமா? ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றா நிக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப திமுகவுக்கு தன்னுடைய வாக்கு வங்கி இல்லாமல் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுடைய கோட்டை இருக்கு பாருங்க, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்களுடைய ஒரே நோக்கம் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோன்றது இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இனிமே இருக்கக்கூடாது. அது 3வது அல்லது 4வது இடத்துக்கு போயிடணும். இந்த 2வது இடத்துக்கு வந்தோம்னா சித்து விளையாட்டெல்லாம் பண்ணி எப்படியாவது தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சிடலாம். நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்ற வரை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு செய்தி, ஒரு முறை ஒரே ஒரு முறை, ஒரு தரம் அல்லது ஒரே தரம் நீங்கள் இவர்களை உள்ளே நுழைத்தீர்கள் என்று சொன்னால் காலம் காலமாக காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மொழியும் கலாச்சாரமும் வேறும் மண்ணும் வேறு மனிதர்களுக்கு ஏற்கனவே தவணை முறையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு என்பது தருதலைகளுடைய மாநிலமாக மாறிவிடும்.